அத்தியாயம் 1. சந்தனுவும் கங்கையும். ஒரு நாள் அப்போது மாமன்னராக விளங்கிய சந்தனு மகாராஜா கங்கை நதிக்கரையோரமாக வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கங்கை அழகிய பெண்ணாக உருவெடுத்து அங்கு நின்றாள். தன் எதிரே சர்வ லட்சணங்களும் பொருந்திய கன்னி ஒருத்தி நதிக்கரையோரமாக நின்று கொண்டிருந்ததை கண்ட சந்தனு மகாராஜா அவளது அழகில் மயங்கினார். அவளிடம், பெண்ணே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ என் மனைவியாக வேண்டும் என்று சந்தன மகாராஜா கூறினார். மானிட பெண்ணாக உருவெடுத்து நின்ற கங்காதேவி அதற்கு பதிலுரைக்காது மௌனிக்கவே சந்தனு மகாராஜா, பெண்ணே, என்னுடைய நாடும் எனது செல்வமும் என் உயிரும் உன்னை சேர்ந்தவை. என் வேண்டுகோளை ஏற்று என் மனைவி ஆவாய் என்று யாசித்தார். அப்போது கங்காதேவி, சந்தன மகாராஜாவே, நான் உன் மனைவியாகிறேன். ஆனால் நீரோ அல்லது வேறு எவராவதோ என்னை பற்றி அறிந்திட முற்படக்கூடாது. நல்லதோ கெட்டதோ நான் எது செய்தாலும் அதனை தடுக்கவும் கூடாது. மேலும் எக்காரணம் கொண்டும் என்னிடம் கோபம் கொள்ளலாகாது. பிரியமில்லாத வார்த்தைகளை என்னிடம் நீர் பேசவும் கூடாது. இதற்கு மாறாக நீர் நடந்து கொள்வீராயின் அந்த நொடியே நான் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன். இதற்கு நீ சம்மதிப்பீரா என்றாள். சந்தன மகாராஜா கங்காதேவியுடன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று கூறிய போது கங்கை விதித்த நிபந்தனையை பற்றி வில்லிபுத்துரார், இருந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்து பொருத்தியேல் புணர்வேல் உன் புயம் பரிந்தினை மறுத்தியல் பறிவோடு அன்றுனை பிரிந்து அகன்றிடுவேன் இப்பிறப்பு மாறியே என்கிறார். அதாவது, நீ என் மனைவியாக வேண்டும் என்று வேண்டிய சந்தனு மகாராஜாவிடம் கங்காதேவி, நான் செய்வது எதுவாயினும் அதை பொறுத்து கொண்டாயானால் உன்னை நான் மணந்திடுவேன். என்றேனும் என் செயலை மறுப்பாயானால் அன்றே நான் மன வருத்தத்துடன் உன்னை பிரிந்து சென்று விடுவேன் என்றாள் என்பதே பொருளாகும். கங்காதேவி மீது தான் கொண்டிருந்த மோகத்தால் பின்வரும் நிகழ்வுகளை பற்றி எண்ணாது உடனே சந்தனு மகாராஜா, அப்படியே செய்கிறேன், இது சத்தியம் என்று கங்காதேவியின் நிபந்தனையை முழு மனதுடன் ஏற்றார். சந்தனு மகாராஜாவின் வேண்டுதல் படியே கங்காதேவி அவரது மகிழ்ச்சியானாள். அவளது அன்பில் சந்தனு மகாராஜா மூழ்கி ஆனந்த வெள்ளத்தில் நீந்தி திளைத்தார். அவ்விருவரும் சேர்ந்தமையால் அவர்களுக்கு குழந்தைகள் பல பிறந்தன. சூரியனை போன்று பேரொளியுடன் விளங்கிய அக்குழந்தைகளை தான் பெற்று எடுத்தவளாக இருந்தும் அவைகள் பிறந்த உடனேயே அவற்றை நதி பிரவாகத்தில் போட்டுவிட்டு புன்னகை பூத்தவளாக கங்காதேவி திரும்பி வந்தாள். இரக்கமற்ற கங்காதேவியின் இத்தகைய நடவடிக்கைகளை கண்ட சந்தனு மகாராஜாவுக்கு வியப்பும் துக்கமும் ஒரு சேர உண்டாயின. இருந்தாலும் அவளை மணக்கும் முன்பாக அவளிடம் தான் அளித்த சத்தியம் மற்றும் வாக்குறுதியை எண்ணி இது பற்றி ஏதும் வினவாது இருந்தான். இவள் யாராக இருப்பாள்? தனக்கு பிறந்த குழந்தைகளை இப்படி இரக்கமில்லாமல் ஆற்றில் போட்டு பேய் பிசாசு போன்று நடந்து கொள்கிறாளே என்று தனக்குள் எண்ணி வருந்தினாலும் அவளிடம் இது பற்றி வினவ சந்தன மகாராஜா முயலவில்லை. கங்காதேவி தனக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் பிறந்த 7 குழந்தைகளையும் ஆற்றில் போட்டு கொன்றாள். 8வது குழந்தையும் கங்காதேவிக்கு பிறந்தது. அதையும் வழக்கப்படி ஆற்றில் வீசிக்கொள்ள கங்காதேவி முனைந்த போது சந்தன மகாராஜாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நில், குழந்தையை ஆற்றில் வீசாதே. பாவமான இக்காரியத்தை ஏன் நீ செய்கிறாய்? எந்த காரணமும் இல்லாது நீ பெற்ற பிள்ளைகளை ஒவ்வொன்றாக கொள்கிறாயே. இப்போது இக்குழந்தையை நீ கொல்வதை நான் அனுமதிக்க முடியாது என்று கூறி அவளை தடுத்து நிறுத்தினார். 7 குழந்தைகளை ஆற்றில் வீசி கொன்றபோது தன்னை தடுத்து நிறுத்தாத சந்தன மகாராஜா இப்போது மட்டும் தன்னை தடுத்து நிறுத்தியதும் அவள், மகாராஜாவே, நீர் எனக்களித்த வாக்குறுதியை மறந்தீரோ? புத்திர விருப்பம் கொண்டு நீர் மாறியமையால் இனி நான் உமக்கு வேண்டியவள் இல்லை. இப்போதே நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன். உன் புதல்வனை நான் கொல்லவில்லை. இனி நான் யார் என்பதை நீர் இப்போது அறிந்து கொள்வீர். முனிவர்களும் ரிஷிகளும் போற்றிடும் கங்காதேவி நானே. வசிஷ்டரின் சாபம் காரணமாக அஷ்டவசுக்கள் பூவுலகில் மானிடர்களாக பிறக்க நேர்ந்தது. அவர்கள் அனைவருக்கும் நான் தாயாக வேண்டும் என அவர்கள் வேண்டியமையால் நான் அவர்களை உம்முடன் கூடி பெற்றெடுத்தேன். உம்மை தந்தையாக பெற்றதும் அவர்களுக்கு நல்லதுதான். அஷ்டவசுக்களையே நீர் புத்திரர்களாக பெற்றமையால் உயர்ந்த உலகங்களை நீர் அடைவீராக. இந்த 8வது குழந்தையை நான் கொல்லப் போவதில்லை. இவனை நானே வளர்த்து வருவேன். வளர்ந்து இவன் இளைஞன் ஆனதும் நானே இவனை உம்மிடம் ஒப்படைக்கேன். இம்மகனை நான் உமக்களித்த தானமாக பெறுவாய் என உரைத்து சட்டென குழந்தையுடன் மறைந்தாள்.